ஹே ஹாய் டாமீஸ், வெல்கம் டு டிஸ் ஆன் ஆக்ஸ் ஆஃப் லவ். நான் உங்கள் ஜனா எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் நீங்கள் எல்லாருமே ஜாலியாக சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம தயாவோட ஆஃப்டர் டிவோர்ஸோட ஸ்பெஷல் கான்சர்ட் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலி எல்லோரும் கேட்டுகிட்டே இருந்தாங்க, அதுவும் இல்லாமல் எனக்குமே தோணுச்சு. 2 எபிசோட ரொம்ப அழுகு வச்சுட்டேன். கொஞ்சம் ரொமான்டிக்காக கொஞ்சம் ஜாலியாக போடலான்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருச்சுன்னா லைக் அண்ட் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சரி, ஓகே, டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்துருப்பீங்க அப்படின்னா, ஒரு வழியாக ஒயினும் தயாங்குமே சேர்ந்துருந்துருப்பாங்க. அங்கே மேக் அவுட் நடந்துகிட்ருக்கு. இப்போ நெக்ஸ்ட் டே நீங்கள் 2 பேரும் மேக் அவுட்லாம் முடிச்சு அப்படியே டயர்டில் அப்படி படுத்துருக்கீங்க. இங்கே நீங்கள் அப்படியே எழும்புறீங்க. இது அப்படின்னு கீழே குறிஞ்சு பார்த்தா உங்கள் செஸ்ட்டில் தான் தயாங்க அப்படி படுத்துருக்கான். தயாங் அப்படின்ட்டு அவனோட ஹேர் அப்படியே ரஃபில் பண்ணுறீங்க. கொஞ்சம் கூட தூங்கிக்கிறேன்டி, தூக்கம் வருது அப்படின்ட்டு இருந்தாலும் உங்களோட செஸ்ட்டை விடவே இல்லை, அப்படியே கிராப் பண்ணி பிடிச்சிருக்கான். பொறுக்கி இருந்தாலும் அதை விடுறான்னா பாரு. தயாங் வலிக்குதுடா, கையெடு. முடியாது வலிக்குது, முடியாதுரே அப்படின்ட்டு இன்னும் குரூப்பாக படிக்கிறான். சொன்னா கேட்க மாட்டியே, விடிஞ்சிருச்சுடா, பிரேக்ஃபாஸ்ட் பண்ணணும்ல, எலும்பு, நான் போய் பிரேக்ஃபாஸ்ட் பண்ண போகிறேன். பிரேக்ஃபாஸ்ட்டா அப்படின்ட்டு உங்களை நிமிர்ந்து பார்க்குறான். ஆமாம், டைம் ஆச்சுல்ல. நைட்டு எப்படி இருந்துச்சு? ஏன்னா அப்படின்ட்டு உங்களை பார்க்குறான். நேற்று நைட்டு எப்படி இருந்துச்சு? அது நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சுன்னா எப்படி இருந்துச்சு சொல்லு. லைக் ஹெவன்லியாக இருந்துச்சு. ஹெவன்லியாக இருந்துச்சா? அப்போது மறுபடியும் ஹெவனுக்கு போகலாமா? விட்டா நீ ஏதாவது சொல்லி மயக்கிக்கிட்டே இருப்ப. விட, நான் கிளம்புறேன். எங்கே போகிறடி? பிரேக்ஃபாஸ்ட் பண்ண தயாங், உங்களுக்கு பசிக்கும்ல? ஆமாடி, பசிக்குது. பார்த்தீங்களா, உங்களுக்கு பசிக்குதுங்கிறீங்க. இருங்க, நான் போய் சாப்பாடு ஏதாவது பண்ணிட்டு எடுத்துகிட்டு வரேன். அது வேறு பசிடி. என்ன அப்படின்ட்டு நீங்கள் பார்க்குறீங்க? வேறு பசியா? தயாங், நீங்கள் எந்த பசியாக இருந்தாலும் சரி, இப்போ வேண்டாம். என்னால் சுத்தமாக முடியல. எனக்கு ஆல்ரெடி கால் வலிக்குது, உடம்பெல்லாம் பெயினாக இருக்குது. தயாங், ப்ளீஸ் என்னை தயவு செஞ்சு எதுவுமே பண்ணாதீங்களேன். இவ்வளோ உடம்பு வலிக்குது, அங்கே வலிக்குது, இங்கே வலிக்குதுன்னு சொல்கிறியே, அப்போ எப்படி நீ போய் பிரேக்ஃபாஸ்ட் பண்ண போவ? அது எப்படியாச்சும் எழும்பி போயிடுவேன். இரு அப்படின்ட்டு அப்படியே எழும்புறான். நீங்கள் பார்க்குறீங்க, நேக்டாக இருக்கான். நீங்களுமே நேக்டாக தான் இருக்கீங்க. அவன் அப்படியே அவங்கள பார்க்குறான். நீங்கள் நேக்டாக இருக்கீங்களா? பார்க்காத அப்படின்ட்டு அந்த பெட்ஷீட் எடுத்து அப்படியே கவர் பண்ணுறீங்க. என்னாடி, அதான் நேற்று எல்லாமே பார்த்து பண்ணியாச்சு, இதுக்கப்புறம் எதுக்கு நீ மறைச்சிக்கிட்டு? எனக்கு ஷையாக இருக்குது. ஷையாக இருக்கா? எங்கே என் பொண்டாட்டி ஷையாக இருக்கும்போது பார்க்கலாம் அப்படின்னு உங்கள் ஃபேஸு கிட்ட வந்து பார்க்குறான். நீங்கள் சும்மா இருத்தையா, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஃபர்ஸ்ட் நீங்கள் போய் ஷார்ட்ஸ் போடுங்க, போங்க. நான் ஏன் போய் போடணும்? தயாங், நீங்கள் எதுவுமே வியர் பண்ணல, போங்க. தயாங், சொன்னால் கேளுங்க தயாங். சரி அப்படின்ட்டு அவர் போய் ஷார்ட்ஸ் போடுறாரு. நீங்களும் பார்த்துட்டே தான் இருக்கீங்க. பிகாஸ் தயாங் அப்படி உங்கள் முன்னாடி தான் ஷார்ட்ஸ் போட்டுட்ருக்கான். உங்களுக்கு வெக்கமே இல்லையா தயாங்? எதுக்கடி நான் வெக்கப்படணும்? நீ என் பொண்டாட்டி, உனக்கு இல்லாத உரிமையா? நீ தான் என்னை முழுசாக பார்க்க போகிற, பண்ண போகிற, எல்லாமே பண்ண போகிற. அப்புறம் எப்படி? உங்ககிட்ட பேசி ஜெயிக்கவே முடியாது தயாங். தெரியுதுல்ல,
சரி வா போகலாம். போகலாமா? என்னால் வர முடியாது. வர முடியாதா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணணும் அப்படின்ட்டு என்னென்னமோ சொல்லிட்டு இருந்தா, அப்போ எப்படி போவியா? அது என்ன அது அப்படின்ட்டு உங்களை பார்க்குறான். நீங்கள் சரி நான் வரேன், என்னோடய ட்ரெஸ் எடுத்து கொடுங்க. வரேன் அப்படின்ட்டு அவர் வந்து ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறாரு. நீங்கள் பார்க்குறீங்க, தயாங் இது உங்களோட ஷர்ட், அதனால் என்னடி நீ இதை போடு. இல்லை இது ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். ஏய் புருஷனோட ஷர்ட்டுடி, நீ என்னடா போட மாட்டேங்கிற? இல்லை தயாங் ஷார்ட்டாக இருக்கும். பரவாயில்ல நீ இதே வியர் பண்ண அப்படி சொல்லிட்டு அவன் வந்து அவங்கக்கிட்ட கொடுக்குறான். நீங்கள் சரி நான் வியர் பண்ணிக்கிறேன், நீங்கள் திரும்புங்க. நான் ஏன் திரும்பணும்? அப்போ நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண வேணாமா? நான் உன் முன்னாடி தானே நான் ஷார்ட்ஸ் போட்டேன், அப்புறம் என்ன என் முன்னாடி நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணக்கூடாதா என்ன? தயாங் ஒரு தயாங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண அப்படின்ட்டு நீங்கள் பார்க்குறீங்க. நீங்கள் ரொம்ப மோசம் தயாங். ஆமாம் இந்த விஷயத்தில் ரொம்ப மோசம்தான். நீ ட்ரெஸ் வியர் பண்ணு அப்படின்ட்டு அவன் பார்த்துட்டே இருக்கான். அப்படின்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஆல்ரெடி பெட்ஷீட் வச்சு கவர் பண்ணியிருப்பீங்களா, திரும்பி ட்ரெஸ் வியர் பண்ணிகிட்ருக்கீங்க. வயன் இதெல்லாம் ரொம்ப போங்கடி அப்படின்ட்டு அவன் அப்படியே உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறான். தயாங் சும்மா இருக்க தயாங். நான் தான் பார்த்துட்டேன் இல்லடி, அப்புறம் என்ன வெக்கமாக இருக்குது தயாங். காலையில் இந்த ஒரு பிளேஸில் தானே நான் தூங்குறேன், அப்புறம் என்னடி உனக்கு வெக்கம் அப்படின்ட்டு அவங்க லெக்ஸில் அப்படியே புதுக்குறான். நீ என்ன பண்ணுறீங்க? ட்ரெஸ்ஸை வியர் பண்ண வியர் பண்ணிடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவன் முன்னாடி தான் ட்ரெஸ் வியர் பண்ணியிருக்கீங்க. இப்போது தயாங் போகலாமா? இருங்க நான் வரேன் அப்படின்ட்டு நீங்கள் பெட்லேருந்து இறங்க போகிறீங்க. அப்போ தான் அப்படிங்களா லேக்காக தூக்கிட்டு என்னங்க என்ன பண்ணுறீங்க? நம்ம எனக்கு சேர்ந்து தான் பிரேக்ஃபாஸ்ட் பண்ண போகிறோம். அப்படின்ட்டு அவங்கள அப்படியே தூக்கிட்டு மாடிப்படி இறங்கி அப்படியே கிச்சனுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறோம். நீங்கள் வெறும் ஷர்ட் மட்டும் தான் போட்டிருக்கீங்க, இல்லை இன்னர்ஸ் கூட போடல. எங்கள் தயாங் அப்படியே உங்களே பார்க்குறாங்க. நீங்கள் தயாங் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, எனக்குமே ஒரு மாதிரி தாண்டி இருக்குது, அப்படியே டச் ஆகுது தெரியுமா? இப்படிலாம் பேசாதீங்க, எனக்கு வெக்கமாக இருக்குது. சரி அப்படின்ட்டு அவன் அப்படியே உங்களை வந்து அந்த கிச்சன் ஸ்லாப் இருக்கும்ல அதில் வந்து உட்கார வைக்கிறான். நீங்கள் என்னதை அவங்க என்னை அப்படி உட்கார வச்சிட்டிங்க, இருங்க நான் சமைக்கிறேன். நோ 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 இன்றைக்கி நான் தான் சமைப்பேன். நீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறான். அப்படியே பார்க்குறீங்க. என்னடி அப்படியே பார்த்துட்டே இருக்கேன்? இல்லை என் புருஷன் எனக்காக பிரேக்ஃபாஸ்ட்லாம் பண்ணுறானே, அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீ இன்னும் ஒரே ஒரு சைன் மட்டும் பண்ண, டெய்லியும் நீ தூங்கும்போது பிரேக்ஃபாஸ்ட் ரெடியாக இருக்கும். அப்படியா? அதெல்லாம் வேணாம் தயாங். நீங்கள் என் கூடவே இப்போ நீங்கள் சமைக்கிறீங்கல்ல, நீங்கள் சமைக்கும்போதும் சரி நான் சமைக்கும்போதும் சரி என் கூட நீங்கள் இருந்தாலே நல்லா இருக்குது தயாங். என் பொண்டாட்டி ரொம்ப அழகாக பேசுகிறடி. அப்படின்ட்டு உங்களை வந்து கிஸ் பண்ணுறான். நீங்களும் அப்படியே கிஸ் பேக் பண்ணுறீங்க. சரி ப்ரெட்டுக்காக இருக்குது அப்படின்ட்டு ப்ரெட் டோஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கான். நீங்களும் அப்படியே சிரிச்சிட்டு பார்த்துட்டே இருக்கீங்க. இந்தா டேஸ்ட் பண்ணிப்பார். சரி ஓகே அப்படின்ட்டு நீங்களும் அப்படி சாப்பிட்றீங்க. நல்லா தான் இருக்குது ஆக்சுவலி. ப்ரெட் ஆம்லேட்டும் ஸ்மூதி மாதிரி பண்ணியிருக்கான். நீங்களும் இதை சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குது தயா. சரி அப்புறம் நீங்கள் சாப்பிட்லையா தயா? நான் சாப்பிட்றேன் அப்படின்ட்டு அவர் உங்களுக்குள்ளதில் பாதி அவர் சாப்பிட்றாரு. அப்படியே ரொம்ப ரொமான்டிக்காக தான் அந்த ஒரு மூமெண்ட்டே போகுது. நீங்கள் அப்படியே ஒருத்தர் பார்த்து ஊட்டி கொடுத்து சாப்பிட்டுட்டே இருக்கீங்க. இப்போ சாப்பிட்டெல்லாம் முடிச்சாச்சு. சரி தயா எனக்கு கசன்னு இருக்கு, நான் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகுறேன். இருடி என்ன தயா எங்கே போகிற? ஃப்ரெஷ்ஷப் ஆக என்னை விட்டுட்டு போகிற? என்னடி என்னை விட்டுட்டு போகிறேன்? நான் உங்களை கூட்டிகிட்டா போகணும். நீ கூட்டிகிட்டு போக வேண்டாம், நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தயாங்க அப்படி உங்களை லேக்காக தூக்கிட்டா. நீங்கள் தயாங்க என்ன பண்ணுறீங்க நீங்கள்? வெயிட் அண்ட் சீ அப்படின்னு நம்மளை ஸ்ட்ரெயிட்டாக ரெஸ்ட் ரூம் தான் கூட்டிகிட்டு போகிறான். தயாங் என்ன பண்ணுறீங்க தயாங்?
சேர்ந்து குளிக்கலாண்டி, சேர்ந்தே லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சேர்ந்து குளிக்கலாம், சேர்ந்து சாப்பிட்லாம், எல்லாமே சேர்ந்தே பண்ணலாம். ரொம்ப ஊரை பண்ணுறீங்க தேவம். நான் அப்படி தாண்டி பண்ணுவேன் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே முறைக்கிறீங்க. இங்கே தேவங்க அப்படியே உங்களை வந்து ஷவரில் வந்து நிப்பாட்டிட்டு ஆன் பண்ணுறான். ரொம்ப கோல்டாக இருக்குது, ரொம்ப கோல்டாக இருக்காடி. ஆமாம், தண்ணி வேறு ரொம்ப சில்லுன்னு இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதான் புருஷன் ரொம்ப ஹாட்டாக இருக்கான்ல அப்படின்ட்டு அவங்கள அப்படியே பார்க்குறான். நீங்கள் தயாங், நான் நினச்ச மாதிரி இல்லை, இங்கே ரொம்ப 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 சொல்லுடி, ரொம்ப நாட்டியாக இருக்கீங்க. ஆமாடி, நான் நாட்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே பார்க்குறான். நீங்கள் அப்படியே அந்த தண்ணியில் அப்படியே நனைஞ்சிட்டிங்க. ஆல்ரெடி நீங்கள் ஒரே ஒரு ஒயிட் கலர் ஷர்ட் மட்டும் தான் வியர் பண்ணியிருப்பீங்க. தண்ணி பட்டு அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் வெட்டாகி உங்கள் உடம்பு ஒட்டி இருக்குது. ஆல்ரெடி நீங்கள் எதுவுமே உள்ளே போடல, அப்படியே கிறிஸ்டல் கிளியராக தெரியுது. ஓ மை குட்னஸ் அப்படின்னு நீங்கள் க்ராஸ் பண்ணிக்கிறீங்க. ஏய் திரும்படி, திரும்படி, எல்லாம் நானே பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்ட்டு அவங்கள அப்படியே திருப்புறான். நீங்கள் தயவங்க சும்மா இரு தயவங்க அப்படின்ட்டு உங்களை அப்படியே அந்த வாலை லாக் பண்ணிட்டு, என்னடி நானும் பார்த்துட்ருக்கேன், உனக்கு வேணும் ஆனால் வேணாத மாதிரி நல்லா நடிக்கிற வயன். அப்படிலாம் இல்லை, எனக்கு வேணாம், உனக்கு வேணாம். எனக்கு வேணாம். ஓ அப்போ உனக்கு வேணாம், சரி அப்போ நான் விட்டுறேன் அப்படின்ட்டு அவன் அப்படியே உங்கள் கையை விட்டுட்டான். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. என்ன 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 அதான் உனக்கு வேணான்னு சொல்லிட்டல, அப்புறம் என்ன என்ன அப்புறம் பேசுகிறோம். சரி நீங்கள் போங்க, நான் ஃப்ரெஷ்ஷாக போய்ட்டு வரேன் சொல்லி அவனை வெளியே தள்ள பார்க்குறீங்க. ஏய் நீ சொன்னால் நான் போகணுமா? சும்மா விட்டு பிடிச்சா அப்படியே பிடிச்சிட்டு தொங்குற முடியாதுரி. இன்றைக்கி நம்ம 2 பேரும் சேர்ந்தே இங்கே ஒரு சம்பவம் பண்ண போகிறோம் அப்படி சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே டைட்டாக கிஸ் பண்ணுறீங்க. நீங்கள் தயாங்க உங்கள் மேலே கை வச்சதும் நீங்கள் ஆல்ரெடி ஆஃப். ஸோ அப்புறம் என்னடா பாத்ரூம்லேயே செம்மையாக ஒரு மேக் அவுட்டுமே போகுது. இந்த ஒரு 1 வீக்குமே செம்ம மேக் அவுட்டு, உங்களை ரெஸ்ட் எடுக்கவே விட மாட்டான். ஃபுல் டைம் மேக் அவுட்டு அது மட்டும்தான் ஓடிக்கிட்டே இருக்குது. நீங்கள்ண்ணா என்னை விடுடா, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குடா, உடம்பெல்லாம் வீக்காக இருந்த மாதிரி இருக்குது அப்படி சொல்லிட்டு நீங்கள் கதறீங்க. இருந்தாலும் இல்லை இந்த 1 வீக் இது எனக்கானடே, இல்லை நமக்கானடே அப்படின்னு சொல்லிட்டு அவன் நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ இப்படியே டே ஸ்கிப். எங்கள் தாயாவோட அம்மா அப்படியே வீட்டுக்கு வராங்க. ஒரு வந்து நாக் பண்ணா யாருமே வந்து ஓப்பனே பண்ணல. எங்கே போயிட்டாங்க இவங்க 2 பேரும்? ஒருவேளை வெளில போயிட்டாங்களா? தாயாவோட காரும் இங்கே தான் இருக்குது, வயனோட ஸ்கூட்டியும் இங்கே தான் இருக்குது, செப்பல் வெளில தானே கிடக்குது. அப்போ இதுக்கு 2 என்ன பண்ணிகிட்ருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாக் பண்ணுறாங்க. டே தயாவோட அம்மாலாம் நாக் பண்ணிட்டே இருக்காங்க. என்ன தான் பண்ணுதுங்க அப்படி சொல்லிட்டு நாக் பண்ணிட்டே இருக்கும்போது டோர் அப்படியே ஓப்பன் ஆகுது. பார்த்தா தயாங் ஃபுல் ஸ்வெட்டோட ஒரு ஃபேண்ட் போட்டுட்டு வந்து நிற்கிறான். டேய் என்னடா ஆச்சு? அதுவும் அம்மா அது ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருந்தேன். எது ஒர்க் அவுட்டா? அதுவும் மதியமா? ஆமாம் மதியம்தான் ஒர்க் அவுட் பண்ணுறேன். என்னடா தயாங்க வித்தியாசமாக பண்ணிக்கிட்டு இருக்க? அதெல்லாம் விடுமா, நீ என்னம்மா இங்கே? என்னடா அம்மாவை பற்றி கேட்குற கேள்வியே அது, என்னடா இங்கேன்னு கேட்குற? இதுதான்டா நம்ம வீடு. இல்லைம்மா இவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டியே, அதான் கேட்டேன். நீ என்கிட்ட 5 days தானே கேட்டேன், அதான் நான் 5 days முடிஞ்சதுக்கப்புறம் வந்துட்டேன். ஒரு 1 month சொல்லியிருந்துருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி இங்கே தயாங்க யோசிக்கிறான். என்னடா வழியை மறைச்சிக்கிட்டு டோர் ஓப்பன் பண்ணு அப்படி சொல்லிட்டு இங்கே தயாங்க தள்ளி விட்டுட்டு இங்கே தயாங்கோட அம்மா அப்படி உள்ளே வராங்க. உள்ளே பார்த்தா வீடு வந்து கொஞ்சம் கசாமுசான் தான் கிடக்குது. என்னடா ஒரு வாரமாக வீடு க்ளீனே பண்ணலையா? வேலை செய்ய விட்டால் தானே க்ளீன் பண்ணுறதுக்கு அப்படின்னு நீங்கள் தயாங்க அப்படி சொல்லிக்கிறான். இங்கே தயாங்கோட அம்மா ஒன்றை தான் கேட்டுட்ருக்கேன், என்ன ஆச்சு? அது ஒயனுக்கு உடம்பு சரியில்லாமா, அதனால தான். என்னாச்சு ஒயனுக்கு? என்ன? அவளுக்கு ஃபீவரா?
அவன் நல்லா தானே இருக்கா? நான் போய் பார்க்குறேன். அம்மா எங்கம்மா போகிற? வயனை போய் பார்க்க போகிறேன்டா. நீ இப்போ போகாதம்மா. ஏன்? அது நான் சொன்னேன்ல, அவள் ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கா, தூங்கிட்டு இருக்கா. ஓ, அவள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கங்கிறதுனால நீ போய் ஒர்க் அவுட் பண்ணிட்டுருக்கியா? அந்த டைம் வீட்டை க்ளீன் பண்ணியிருக்கலாம்ல. ஐயோ, இவங்கக்கிட்ட நான் எப்படி சொல்கிறது? சரிம்மா, இப்போ நான் க்ளீன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தயவாங்க அப்படி உங்கள் ரூமுக்கு வரவே விடலை. அவன் வந்து இன்னொரு ரூம் இருக்கும், அந்த ரூம்லேருந்து ஒரு ஷர்ட் எடுத்து போட்டுட்டு இப்போ வீடெல்லாம் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கான். கூட தயவாங்கோட அம்மாவும் சேர்ந்து தான் க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இப்படியே டைமும் ஸ்கிப் ஆகுது. இங்கே தயவாங்க குடுன்னு உங்கள் ரூமுக்கு வரான். இங்கே நீங்கள் பார்க்கணுமே, நீங்கள் செம்ம டயர்டு, அப்படியே அடித்து போட்ட மாதிரி அப்படி தூங்கிட்டு இருக்கீங்க. எங்கள் தயவாங், ஓய் ஓய் பொண்டாட்டி, ஓய் வயன், எனக்கு தூக்கம் வருதுடா, என்னை டிஸ்டர்ப் பண்ணாத, மேக்கவுட்லாம் எனக்கு வேண்டாம், என்னால் முடியாது. அதெல்லாம் இல்லடி, அம்மா வந்திருக்காங்க. ஓ அப்படியா? ஏது அத்தை வந்துட்டாங்களா? அம்மா வந்துட்டாங்க. உன்னை வந்தோடனே கேட்டாங்க, உனக்கு ஃபீவரு, நீ ரெஸ்ட் எடுக்க அப்படிங்கிற மாதிரி சமாளித்து வச்சுருக்கேன், இதே மெயின்டைன் பண்ணிக்கடி. அத்தை வந்துட்டாங்களா? என்னங்க பண்ணுறது இப்போது? என்ன பண்ணுறதுனா நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ. ஏங்க, ஒரு வாரமாக என்னை போட்டு ரொம்ப பாடுபடுத்திட்டீங்க, இதுக்கப்புறம் வேணாங்க ப்ளீஸுங்க. அதெல்லாம் சொல்லக்கூடாது, நம்ம பண்ணியே ஆகணும். நம்ம ட்ரிப்பிள்ஸ்க்கு பிளான் போட்டுட்ருக்கோம், தெரியுது தானே? ஏங்க வேணாங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் கெஞ்சுறீங்க. அதெல்லாம் வேணுடி அப்படிங்கிற மாதிரி கிஸ் பண்ணுறான். ஐயோ, இவன் வேறு ஏதாவது பண்ணி மயக்கிறானே எப்படி சொல்லிட்டு இங்கே நீங்கள் தான் அப்படியே புலம்பிகிட்டே இருக்கீங்க. என்ன புலம்புற? ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு இங்கே கொஞ்சம் நேரம் ஆகுது. இங்கே வந்து டோரை வந்து நாக் பண்ணுறாங்க. ஐயோ, அம்மா வந்துட்டாங்க போலையே அப்படின்ட்டு தேவன் வந்து டோரை ஓப்பன் பண்ணுறான். என்னம்மா? என்னடா வயன் இன்னும் வெளில வரல? அம்மா, அதான் நான் சொன்னேன்ல, அவள் ஃபீவரில் ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கா. சரி நில்ல, தள்ளு, நான் போய் பிள்ளையை பார்க்குறேன் அப்படி சொல்லிட்டு தயங்கோட அம்மா தள்ளி விட்டுட்டு அப்படி உள்ளே வராங்க. அம்மா ஐயோ போட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் கண்ணை ஓட்டிகிட்டு நிற்கிறான். பார்த்தா இங்கே நீங்கள் பெட்ஷீட்டை நல்லா இழுத்து போச்சு அப்படியே படுத்துருக்கீங்க, வெறும் தலை மட்டும் தான் தெரியுது. இதை பார்த்துட்டு ஒயன், அத்தை என்னாச்சும்மா? உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னான். ஆமாம் அத்தை, எனக்கு கொஞ்சம் ஃபீவரு, அதனால தான். அப்படியாம்மா? ஹாஸ்பிட்டல் போகலாமா? ஐயோ இல்லைத்த, வேணாம் ஹாஸ்பிட்டல்லாம் வேணாம். இல்லைம்மா, ரொம்ப ஃபீவராக இருந்தால் ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணி பார்த்துருந்துடலாம். இல்லைத்த, அதெல்லாம் வேணாம், இது கொஞ்சம் நேரத்தில் சரியாயிடும். சரி ஓகே, உனக்காக நான் ஆட்டுக்கால் சூப் பண்ணி கொண்டு வந்தேன், நீ குடிச்சிக்கோ. சரித்த அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது இங்கே அவங்க அப்படியே உங்களே பார்க்குறான். ஆட்டுக்கால் சூப்படி என்னை குடிச்சிட்டு ஒரு இதுதான் அப்படிங்கிற மாதிரி அவன் சிக்னல் கொடுக்குறான். இங்கே நீங்கள் பண்ணுறதை பண்ணிவிட்டு அடுத்து பண்ணலாமா சிக்னல் கொடுக்குற அப்படின்ட்டு நீங்கள் தயவங்க பார்த்து முறைக்கிறீங்க. இப்போது தயவங்களோட அப்பாவும் சரி வயன், நீ ரெஸ்ட் எடுமா. சரிதா அப்படின்ட்டு தயவங்களோட அம்மாவும் அப்படியே வெளியில் போகிறாங்க. இங்கே வெளியில் வந்த ஒரு கொஞ்ச நேரத்தில் அந்த டோர் க்ளோஸ் ஆகிற சவுண்டு கேட்குது. இங்கே தயவங்க அம்மானா அப்படி சிரிக்கிறாங்க. குழந்தைங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க போல். சே, நம்ம வேறு இடையில நந்தி மாதிரி குறுக்கு வந்துக்கிட்டு. இருந்தாலும் வயனை நினைக்கும் போது கொஞ்சம் பரிதாபமாக தான் இருக்குது. அப்படியே அவங்க அப்பனை உரிச்சு வச்சுருக்கு அப்படியே சொல்லிட்டு அவங்க அப்படியே சிரிச்சுக்கிட்டே போகிறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, பிகாஸ் ஏன்னா அவங்கள்ட்ட கழுத்தில் வந்து ஹெக்கின்னு இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டாங்க. இங்கே அவங்க அப்படியே டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஏய் வயன், ஆட்டுக்கால் சூப்புடி, உடம்புக்கு ரொம்ப நல்லது, ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கும், இந்தா குடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஊட்டி கொடுக்குறான். நீங்களும் அப்படி சாப்பிட்றீங்க. இப்போ ஓகேவா? ஓகே தான். அப்புறம் நம்ம இங்கே பாரு தயாங், நீ ரொம்ப ஓவராக பண்ணிகிட்ருக்க, இங்கே பாரு அம்மாலாம் இருக்காங்கடா, கொஞ்சம் அடக்கி வாசியாக தயாங். சரி, உன்னை பார்க்கும்போது எனக்கு பாவமாக தான் இருக்குது. தயாங், என்னை இப்படி கெஞ்ச விட்டுட்ட பார்த்தியா? எல்லாம் அப்படி தாண்டி அப்படிங்கிற மாதிரி கிஸ் பண்ணுறான். நீங்களும் நீ இந்த கிஸ் பண்ணி நீ என்னை மயக்கிற தயாங், போ தயாங் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அவனை விரட்டி விட்றீங்க. இருந்தாலும் தயாங் விடுவாரா? தயாங் அப்படியே உங்களை தான் சுற்றி வர்றாப்புல.
அப்படி. ஸோ அவருக்கு வந்து அங்கே வந்து பிஸ்னஸ் இருக்குல்ல, ஸோ அதை இப்போதைக்கு ஜங்குக்கு தான் டேக் ஓவர் பண்ணிகிட்ருக்கான். ஏன்னா இப்போ தயாங் வந்து ஊரில் அவங்க கூட இருக்கிறதுனால தேங்க் சொல்லிட்டா, டேய் நான் வர ரொம்ப நாளாகும், ஸோ நீயே கம்பெனியை பார்த்துக்கோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொன்னதுனால ஜங்குக்கு தான் இப்போதைக்கு அந்த கம்பெனி வந்து டேக் ஓவர் பண்ணிகிட்ருக்கான். இங்கே தயாங்னா உங்கள் பின்னாடியே தான் சுற்றிக்கிட்டே இருக்கான். கொஞ்ச நேரம் அவங்களுக்கு தனியாக விடுறதில்ல. கிச்சனில் வந்து அப்படியே பூனைக்குட்டி மாதிரி பின்னாடி வந்து ஹக் பண்ணுறது, அதே மாதிரி ஹாலில் டிவி பார்த்துட்டே இருக்கும்போது கூட தயாங்கோட அம்மாவும் இருப்பாங்க. இருக்கும்போதே அவன் சில விஷயத்தெல்லாம் காட்டுவான், கண்ணாலே ஜாடை காட்டி அப்படி என்னென்னமோ பண்ணி ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பான். உங்களுக்கு என்னடா ஐயோ என்னடா இவன் எப்படி இருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டத்தில் தோணிடுச்சு. இப்போ நைட்டுமே ஆயிடுச்சு. நீங்கள் வந்து ரூமுக்கு தான் போகிறீங்க. போகும்போதே கொஞ்சம் தயக்கத்தோடு தான் போகிறீங்க. இவன் எந்த மூடில் இருக்கான்னு தெரியலையே அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் அப்படியே டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தா தயாங் அப்படியே நல்ல பிள்ளையாட்டும் லேப்டாப்பில் ஏதோ ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். அப்பாடா ஏதோ ஒர்க் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து பெட்டில் படிக்கிறீங்க. தயாங் அப்படியே சின்சியராக ஒர்க் தான் பண்ணிகிட்டே இருக்கான். என்ன இவன் இந்த நேரம் நாங்கள் வந்து படுத்திருந்தேன்னா பாஞ்சிருந்துருப்பான், இப்போ என்னடானா லேப்டாப் நோண்டிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. தயாங் ஸ்டில் ஒர்க் தான் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் தயாங் தூங்கலை? ஒரு 5 minutes வாங்க அப்படி சொல்லிட்டு ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கான். சரி ஓகே இன்றைக்கி நமக்கு லீவு தான் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே படுத்து கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் தூங்கிட்டீங்க. இந்த தயாமே ஒர்க்கை முடிச்சுட்டு இன்றைக்கி ஒர்க்கு கொஞ்சம் ஓவராக இருக்கே, ஒரு வழியாக முடிச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பார்த்தா இங்கே நீங்கள் நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. இவன் வேற தூங்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே பார்க்குறான். க்யூட் பொண்டாட்டி அப்படிங்கிற மாதிரி கிஸ் பண்ணுறான். இங்கே நீங்கள் எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லை, அப்படியே நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. அப்போ தயாங் போய் அவனோட லேப்டாப்லாம் எடுத்து வச்சு உங்களை டைட்டாக ஹக் பண்ணிட்டு அப்படியே தூங்குறான். இங்கே உங்களுக்கு என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே லைட்டாக கண்ணை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. ஆக்சுவலி நீங்கள் தூங்கவே இல்லை, நீங்கள் கண்ணை மூடிட்டு படுத்துருந்துருப்பீங்க. தயாங் நீங்கள் தூங்கிட்டேன்னு நினச்சிட்டு உங்களை ஹக் பண்ணிட்டு அப்படியே படுத்துட்டான். நல்ல வேலை இன்றைக்கி தான் எதுவும் பண்ணாமல் விட்டுருக்கான் அப்படி சொல்லிட்டு நீங்களும் அப்படியே கண்ணை மூடிட்டு அப்படியே படுக்கிறீங்க. லைட்டாக உங்களோட உதட்டில் சின்ன ஒரு ஸ்மைலோட. அப்போது தயாங் ஓய் என்ன அப்படின்ட்டு எதுவுமே ரியாக்ட் பண்ணல. மனதுக்குள்ள அப்படியே நினைக்கிறீங்க, வயன் நீ தூங்கலை தானே எனக்கு தெரியும் நீ அப்படி சொல்லும்போது நீங்கள் அப்படியே கண்ணை லைட்டாக ஓப்பன் பண்ணுறீங்க. எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? நீ எந்த நேரத்தில் என்ன பண்ணுவேங்கிறது எனக்கு தெரியாதாடி? இல்லை இருந்தாலும் என்ன இருந்தாலும் இன்றைக்கி எதுவும் இல்லை, ஹக் பண்ணிட்டு தூங்கலாம் அப்படி சொல்லிட்டு தான் உங்களை டைட்டாக ஹக் பண்ணிட்டு அப்படி படுக்கிறான். நீங்கள் நிஜமாவா? இல்லை இந்த நேரம் நீ இந்த போட்டு பண்ணியிருப்பியே, ஏண்டி உனக்கு பண்ணணுமா? பண்ணுறதுனா எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. இல்லை 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 இன்றைக்கி நம்ம ஹக் பண்ணிட்டு தூங்கலாம் அப்படி சொல்லிட்டு நீங்களும் அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிட்டு அப்படியே படுத்து தூங்கிட்டீங்க. இப்படியே தான் அவங்களோட டேஸஸ் வந்து ரொம்ப அழகாக போகும். அவங்க ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாரு. அது மட்டும் இல்லை, ரொம்ப ரொமான்ஸுமே அதிகமாகவே இருக்குது. ஸோ இப்படியே தான் அவங்களோட டேஸஸ் போய்கிட்டே இருக்குது. இப்போ ஒரு 2 monthsக்கு அப்புறம் பார்க்கலாம். நீங்கள் ப்ரெக்னன்சி கிட்ட வச்சு அப்படியே வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. அப்படின்ட்டு பார்க்கும்போது டபுள் லைன் அப்போ நான் அம்மா ஆயிட்டேனா அப்படின்ட்டு இங்கே நீங்கள் செம்ம ஹாப்பி. இங்கே ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு தயாங் என்னடி என்னாச்சு? ஐயோ என்னால் எக்ஸைட்மெண்ட் அடக்க முடியல தயாங், என்னாச்சு? அதுவா அப்படின்ட்டு நீங்கள் அதை காட்டுறீங்க. ஹே வயன் அப்போ நம்ம பேரண்ட்ஸ் ஆகிட்டோமாடி? நீங்கள் அப்பா ஆகிட்டீங்க. அப்போ நான் நீங்கள் அப்பா ஆகிட்டீங்க தயாங். அப்போ நான் அப்பா ஆகிட்டேனா?
ஆமாம் தயாங், நான் அம்மா ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைட்டாக ஹக் பண்ணுறீங்க. எங்கள் தயாங் செம்ம ஹாப்பி. அப்படியே உங்களை தூக்கிட்டே சுற்றுறான். ஏன் ரொம்ப ஹாப்பியாக இருக்கடி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க 2 பேருமே. உடனே இந்த சவுண்டை கேட்டு, டே தயாங் என்னடா ஆச்சு, என்னங்க இப்படி கத்திட்டு இருக்கீங்க? அம்மா அம்மா நீ பாட்டி ஆகிட்ட. என்ன ஒயன்? ஆமாம் அத்தை, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். நிஜமாவாம்மா? ஆமாம் அத்தை அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஷைடாக இருக்கீங்க. எங்கள் தயாங்கோட அம்மாவும் செம்ம ஹாப்பி. அப்படியே உங்களுக்கு ஸ்வீட்ஸ் எல்லாம் அப்படியே பண்ணி கொடுக்குறாங்க. அப்போது தயாங், வா வயன் போகலாம். எங்கே தயாங்? ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணிட்டு வரலாம். அந்த பாப்பா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும்ல. ஆமாம் வயன், தயாங் சொல்கிறதும் கரெக்டு தான். நீங்கள் போய் ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணிட்டு வாங்க, பாப்பா எப்படி இருக்குன்னு நம்மளும் தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? சரிங்க அத்தை. சரி வயன், அம்மாக்கிட்ட தம்பிக்கிட்டே சொல்லிட்டியா? இல்லைத்த, இனிதான் சொல்லணும். சீக்கிரம் சொல்லுவா, அவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்கல்ல. சரிங்க அத்தை அப்படி சொல்லிட்டு நீங்களுமே உங்கள் அம்மாவுக்கும் தம்பிக்குமே இன்ஃபார்ம் பண்ணுறீங்க. அவங்களும் செம்ம ஹாப்பி. வயன் நிஜமாவா சொல்கிறேம்மா? ஆமாப்பா நீ பாட்டி ஆகிட்ட அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போது உங்கள் தம்பி ஃபோனை வாங்கிட்டு, ஏய் என்னை நீ மாமா ஆக்கிட்டியா? ஆமாடா, உன்னோட மருமகனோ ஆன் தி வேல இருக்காங்க. ஐயோ செம்மடி அப்படிங்கிற மாதிரி அவங்க தம்பி செம்ம ஹாப்பி. இப்போ நீங்கள் ஃபோன் பேசிகிட்டே இருக்கும்போது, ஓயன் சொல்லுங்கள் தான் போகலாமா? சரி சரிங்கம்மா, நாங்கள் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு வரோம். ஹாஸ்பிட்டல் எதுக்குமா? இல்லை பாப்பா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணலான்னு. சரி பார்த்து பத்திரமா போயிட்டு வாமா. சரிம்மா, காரில் தானே போகிறீங்க? ஆமாம்மா, மாப்பிள்ளையை ரொம்ப மெதுவாக ஓட்ட சொல்லுன்னு. சரிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஃபோனை கட் பண்ணிட்டு, தயாங் போகலாமா? போகலாம் வாயன் அப்படி சொல்லிட்டு எங்கள் தயாங்குமே இப்போ கார் எடுத்துகிட்டு வெளில நிற்கிறான். நீங்களும் வந்து ஏறுறீங்க. உங்கள் அத்தையும் சரிம்மா பார்த்து பத்திரமா போயிட்டு வா. சரிங்க அத்தை அப்படி சொல்லிட்டு நீங்களும் அப்படியே போகிறீங்க. எங்கள் தயாங் பண்ணுற வேலையை பார்க்கணுமே. ஏங்க இவ்வளோ ஸ்லோவாக போகிறீங்க? இல்லடி, வயிற்றில் பாப்பா இருக்குது, ரொம்ப ஸ்பீடாலாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் அப்படியே வெளியில் பார்க்குறீங்க. பார்த்தா ஸ்கூல் பசங்கள்லாம் சைக்கிளில் போகிறாங்க, உங்களே ஓவர்டேக் பண்ணிட்டு போகிறாங்க. அப்படியே தயாங்க பார்க்குறீங்க. தயாங், சின்ன பசங்கள்லாம் ஓவர்டேக் பண்ணிட்டு போகிறாங்கடா. இப்படி போனால் நம்ம எப்போ போய் ஹாஸ்பிட்டல் போய் சேர்றது? ஹாஸ்பிட்டல் போய் சேர்றதா முக்கியம், நமக்கு பாப்பா தான் முக்கியம் அப்படி சொல்லிட்டு தயாங் உங்களை மேக்ஸிமம் ஒரு 25 தான், அதில் தான் கொண்டு போகிறான். நீங்கள் உங்களுக்கு கடுப்பாயிடுச்சு. தயாங் நீ வண்டியை ஸ்டாப் பண்ணு, நான் நடந்தே வரேன். உன்னை நான் நடத்தி கூட்டிகிட்டு போகிறதுக்காடி இவ்வளோ ஸ்லோவாக கூட்டிகிட்டு போகிறேன். தயாங் எனக்கு இப்படி போகிறதுக்கு நான் நடந்து போகிறதே பெட்டர்னு எனக்கு தோணுது, அதனால் நான் நடந்தே வரேன், நீங்கள் இதே ஸ்பீடில் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே டோர் ஓப்பன் பண்ண போகிறீங்க. சரி 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 இரு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தயாங்கும் கொஞ்சம் ஸ்பீடு அதிகமாக ஆக்குறாரு. இதை விட உங்களால் ஸ்பீடாக அதிகமாக முடியாதா? இதுவே ரொம்ப அதிகம்டி அப்படின்னு சொன்னதும், நீங்கள் இதுக்கு மேலே இவன்ட்ட சொல்லி புரிய வைக்க முடியாதுடா அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே அமைதியாக இருக்கீங்க. ஒரு வழியாக ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் தான் நீங்கள் ஹாஸ்பிட்டலே போய் ரீச் பண்ணியிருப்பீங்க. ஆக்சுவலி உங்கள் வீட்லேருந்து ஹாஸ்பிட்டல் போகணுன்னா ஒரு 1/2 ஹவரில் போய் சேர்ந்துடலாம். பட் ஆனால் தயாங்க ஓட்டின ஓட்டுக்கு 1 ஹவர் ஆக்கிட்ட. அப்படி நீங்கள் அப்படியே தயாங்க பார்த்து முறைக்கிறீங்க. சரி சரி வா அப்படின்ட்டு இப்போ தயாங்க அப்படியே உங்களை ஹாஸ்பிட்டலுக்குள்ளே தான் கூட்டிகிட்டு போகிறேன். இப்போ நீங்களும் ஹாஸ்பிட்டலும் போயிட்டு இப்போ உங்களெல்லாம் செக் பண்ணுறாங்க. இப்போது உங்களையும் டாக்டர் கூப்பிட்டுட்டு, மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் கிம், சொல்லுங்கள் டாக்டர், கங்க்ராச்சுலேஷன்ஸ், உங்கள் ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. சரிங்க டாக்டர், நாங்கள் காலையிலே கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் வந்தோம். ஓ அப்படியா, ஓகே ஓகே சரிம்மா. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம். சொல்லுங்கள் டாக்டர். ஆக்சுவலி உங்களுக்கு ட்வின் பேபி அப்படின்னு சொன்னதும் நீங்கள் செம்ம ஷாக்கு. அப்படியே நீங்கள் திரும்பி தயாங்க பார்க்குறீங்க. எங்கள் தயாங், என்ன டாக்டர் சொல்கிறீங்க, ட்வின் பேபி தானா அப்படின்னு சொன்னதும் நீங்களும் டாக்டர் அப்படி பார்க்குறீங்க. என்னாச்சு மிஸ்டர் கிம், ஏன் ட்வின் பேபி தானான்னு கேட்குறீங்க? உங்களுக்கு ட்வின்ஸ் பிடிக்காதா என்ன? ஐயோ டாக்டர் அப்படிலாம் இல்லை டாக்டர், நான் வந்து ட்ரிப்பிள்ஸ்க்கு ட்ரை பண்ணேன், பட் ஆனால் ட்வின்ஸ் தான், பரவாயில்ல இட்ஸ் ஓகே, நான் நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் நீங்கள் அப்படியே தயாவோட தொடையில் கிள்றீங்க. அவுச் அப்படின்ட்டு தயாங்க அப்படியே உங்களை பார்க்குறாங்க. ஏன் நீ கிள்ளுனா என்ன தயான்னு பேசிகிட்டு இருக்கு அப்படின்ட்டு அப்படி நீங்கள் வந்து முறைக்கிறீங்க. எங்கள் டாக்டர் சரிங்க ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு ட்வின்ஸு தான், ஸோ அதனால் உங்கள் ஒய்ஃப் கொஞ்சம் வீக்காக இருக்காங்க, நல்ல சாப்பாடு கொடுங்க, ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், நிறைய அயனான பொருட்களெல்லாம் நிறைய கொடுங்க, இன்னும் குழந்தைக்கு ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும். டாக்டர் நீங்கள் கவலையப்படாதீங்க, என் பொண்டாட்டி ரொம்ப ஆரோக்கியமாக இருக்க வேண்டியது என் பொறுப்பு.
இப்போ தயாங்க உங்களை அப்படியே கூட்டிகிட்டு வெளியில் வரான். ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருக்கான். நீங்களும் பார்க்குறீங்க. ஏய் தயம், என்னாச்சு? இதுவே பற்றி யோசிச்சுட்டே இருக்கா? இல்லடி, ஒரு வாரமாக அவ்வளோ மேக்கவுட் பண்ணோம். அப்போ எப்படி மிஸ் ஆச்சு? என்ன? இல்லடி, ஒரு வாரமாக மேக்கவுட் பண்ணோம்ல, அப்போது நான் ட்ரிப்பிள்ஸ்க்காக தான் மோஸ்ட்டாக இன்வால்வ் பண்ணி பண்ணிகிட்டு இருந்தேன். பட் எப்படி ட்வின்ஸாக கன்வெர்ட் ஆச்சு? தயம், உனக்கு கேவலமாகவே இல்லையாடா? அதுவும் டாக்டர்கிட்ட வச்சு இதெல்லாம் பேசுகிறியடா. உனக்கு அசிங்கமாக இல்லை? எனக்கு எவ்வளோ அசிங்கமாக இருந்துச்சு தெரியுமா? இதில் என்னடி அசிங்கம் இருக்குது? அவங்க ஒரு கைனகாலஜிஸ்ட். ஸோ அவங்களுக்கு இதெல்லாம் தெரியாத விஷயமா? அவங்க நிறைய பேஷண்ட்ஸை அட்டன் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ அதில் ஒருத்தங்க தான் நம்மளும். வெக்கமாகவே இல்லை. இந்த விஷயத்தில் நோ வெக்கம். ஐயோ, இங்கே பாரு தயம், இப்போது நமக்கு கிடச்சிருக்க பொக்கிஷம் ட்வின்ஸ், சரியா? ட்ரிப்பிள்ஸை பற்றியெல்லாம் யோசிச்சு பார்க்காத. நீ உனக்கு ட்ரிப்பிள்ஸ் வேணும்னு சொல்கிறியே, என்னை பற்றி நீ யோசிச்சு பார்க்க மாட்டியா? நான் எப்படி ஹேண்டில் பண்ணுவேன்? இப்போ இருக்க ட்வின்ஸே நான் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறேன்னு தெரியல. எனக்கு தானே கஷ்டம். நீ சொல்கிறதும் கரெக்டு தான், ஆனால் எனக்கு ட்ரிப்பிள்ஸ் வேணுமே. இவ்வளோ நேரம் உன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ கொஞ்சமாச்சும் புரிஞ்சுக்கிறியா என்ன? அச்சோ சரிடி அப்படி சொல்லிட்டு அவங்கள சமாதானப்படுத்திட்டு அப்படியே அவங்கள கூட்டிகிட்டு போகிறான். அதே ரொம்ப ஸ்லோ மோஷனில் தான் கூட்டிகிட்டு வந்து விடுறான். வீட்டில் பார்த்தா அவங்களோட அம்மா, தம்பி, அவங்களோட அம்மா எல்லாருமே வந்திருக்காங்க. இதை பார்த்துட்டு அம்மா அப்படின்ட்டு ஓடி போகிறீங்க. இங்கே என்னங்க ஓடாதடி, பாப்பா இருக்குல்ல. ஐயோ இவர் வேறு அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே நடந்து போகிறீங்க. உங்களோட அம்மா பையன் ரொம்ப சந்தோஷமா அப்படின்ட்டு அவங்கள ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்போது தயாங், அத்தை எப்படி இருக்கீங்க? எப்போ வந்தீங்க? இப்போ தான் மாப்பிள்ள வந்தேன். சரி உங்கள் பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, நீங்கள் பாட்டி ஆகிட்டீங்க அத்தை. தெரியும் மாப்பிள்ள, பொண்ணு ஃபோன் பண்ணி சொன்னான். அது மட்டும் இல்லை, ட்வின்ஸாக அம்மா உங்களுக்கு 2 பேர குழந்தைங்க வரப்போகுது அப்படின்ட்டு இங்கே எல்லோரும் அப்படியே உங்களை பார்க்குறாங்க. நீங்களும் ஆமாங்கிற மாதிரி அப்படியே நோட் பண்ணுறீங்க. ஐயோ வயன் அப்படின்னு சொல்லிட்டு தயாவோட அம்மா அப்படியே உங்களை வந்து ஹக் பண்ணி அப்படியே சுற்றி போடுறாங்க. அங்கே வயனோட அம்மாலாம் பார்க்குறாங்க. அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த ஒரு ப்ரெக்னென்சி பீரியடில் வந்து தயாவும் உங்களை தாங்குன்னு தாங்குறா அப்படி. ஸோ எந்த ஒரு வேலையும் செய்ய விடாமல் உங்களை நல்ல ஆரோக்கியமான சாப்பாடு எல்லாமே கொடுத்து ரொம்ப அருமையாக பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. தயாங், எனக்கு போதும், எதுக்கு இப்படி பண்ணுறீங்க? எனக்கு வயிறு வெடிச்சிடும் போல். என்னடி பேசுகிறா? நீங்கள் கொடுக்குற சாப்பாடெல்லாம் சாப்பிட்டேன்னா எனக்கு வயிறே வெடிச்சிடும். அப்போல்லாம் சொல்லாதடி. பாப்பா, அதுவும் 2 பாப்பா இருக்குது. நீ நல்லா சாப்பிட்டா தானே பாப்பாவும் நல்லா ஆரோக்கியமாக வந்து பிறப்பாங்க, உனக்கும் கஷ்டம் இருக்காது. எனக்கு தானே தெரியும் அப்படின்ட்டு. ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் வந்து உங்களுக்கு தெரியுது. ஏன்னா ப்ரெக்னென்ட் ஆனாலே வாந்தி, மயக்கம் அதெல்லாம் வரும் இல்லையா? அந்த ஒரு சிம்டம்ஸில் நீங்கள் கொஞ்சம் வீக்காக இருக்கீங்க. இருந்தாலும் தயாங் உங்களை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாரு, ரொம்ப கேரிங்காக பார்த்துக்கிறாரு. ஸோ உங்களுக்கு கால் பிடிச்சி விடுறது, உங்களுக்கு குளிப்பாட்டுறது முதல் கொண்டு எல்லா வேலையுமே தயாங் தான் பார்க்குறாரு. உங்கள் அம்மாலாம் பார்த்துக்கிட்டு, மாப்பிள்ளை இதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவள் என் பொண்டாட்டி, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு எல்லா வேலையுமே தயாங் தான் இழுத்து போட்டுட்டு பண்ணுறாரு. இங்கே ஜங்கு கிட்ட சொல்லிட்டான், டே மச்சான், 1 வருஷத்துக்கு நான் அந்த பக்கம் தலையை வச்சு கூட வடக்க மாட்டேன், நீயே கம்பெனியை பார்த்துக்கோ, இப்போதைக்கு என் பொண்டாட்டியும் பிள்ளைங்க தான் எனக்கு முக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டான். இங்கே ஜங்குக்கு, ஓ ப்ரெக்னெண்ட்டா, சரி நான் வயனை கேட்டேன்னு சொல்லு. எது வயனை கேட்டியா? இல்லை வயன் சிஸ்டரை கேட்டேன்னு சொல்லு. அந்த பயம் இருக்கணும், சரியா? உனக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஜங்குக்கு. இருக்குது. நீ உன் வேலையை பாரு, சரியா? சரி நீ கம்பெனியை பார்த்துக்க சாமி அப்படின்னு சொல்கிறான். எங்கள் தயாவுக்கு கொஞ்சம் காண்டு, ஏன்னா ஜங்குக்கு ஆல்ரெடி உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னால. ஸோ அந்த விஷயத்தில் கொஞ்சம் காண்டு, பட் இருந்தாலும் ஓகே தான். ஸோ இப்படியே தான்டா அவங்களோட டேஸ் ரொம்ப அழகாக போகுது. இது உங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சி இல்லையா? ஸோ அதனால அவங்க வீட்டில் வந்து வளைகாப்பு வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. பட் ஆனால் வளைகாப்பு வைக்கிறதா இருந்தால் ஃபர்ஸ்ட்டு குழந்தைய வந்து அம்மா வீட்டில் தான் பெற்று எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சதும் தயாங், ஏன்னா வயன் வந்து அங்கே போகணுமா? இல்லை வயன்லாம் அங்கெல்லாம் போக மாட்டா, அவன் என் கூட தான் இருப்பாள். தயாங் என்னடா பேசிகிட்டு இருக்க? இதுதான்டா சம்பிரதாயம். என்ன சாஸ்திரமாக இருந்தாலும் சரி, என்ன சம்பிரதாயமாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் எனக்கு தெரியாது. வயன் என் கூட தான் இருக்கணும்.
ஐயோ! அப்படின்ட்டு இங்கே நீங்கள் அப்படியே தயங்க பார்க்குறீங்க. என்னடி என்னை விட்டு நீ தனியாக இருந்துருவியா? அப்படின்னு சொல்லும்போது உங்களாலேயும் தயங்க விட்டு தனியாக இருந்துடவே முடியாது. ஸோ அதனால் எதுவுமே பேசலாம், அமைதியாக இருக்கீங்க. அப்போ தயங்கோட அம்மா, சரிடா சரி, வழக்கம் போல் நாங்கள் வளைகாப்பு வைக்கிறோம். வளைகாப்பு முடிச்சோடனே வயன் அவங்க அம்மாவோட வீட்டுக்கு போ. இல்லை இல்லை இல்லை, போகக்கூடாது, போ. சொல்கிறது கேளு தயம், நீ வேணா அவங்க அம்மா வீட்டில் போய் தங்கிக்கோ. சரி ஓகே அப்படின்னு சொல்கிறான். எங்கள் தயாங்கோட அம்மா அப்படி பார்க்குறாங்க. தயாங், நிஜமாக தான் சொல்கிறியா? நான் நிஜமாக தான் சொல்கிறேன். அட பாவி, நான் கூட பெரிய ரோசக்காரனாக இருப்பான்னு பார்த்தா இவன் என்னடானா இப்படி இருக்கான். சரி, அவன் மாமியார் வீட்டில் தானே தங்குறான். ஆனால் முன்னாடியெல்லாம் அடுத்தவங்க வீட்டில் தங்க போகிறேன்னு சொன்னாலே அப்படியே ஒரு மாதிரி சொல்லுவான். இப்போ எல்லாம் மாறிடுச்சு. நல்லா இருந்தால் சரிதான் அப்படிங்கிற மாதிரி எங்கள் தயாவோட அம்மா அப்படியே பார்க்குறாங்க. நீங்கள் தயாங் என்ன சொல்கிறீங்க? அங்கே வந்து பேலன்ஸ் 4 months தங்கிப்பீங்களா? எனக்கு ஒரு பிரச்சனை இல்லைடி, உன் கூட தானே இருக்கேன். ஓகேவா? எனக்கு ஒன்றும் இல்லைங்கிறேன்ல, அப்புறம் என்ன? சரி அப்படின்ட்டு இப்படியே தான் அவங்களுக்கு வளைகாப்புமே நடக்குது. வளைகாப்பு முடிஞ்சதுமே தயாங் வந்து அவங்கள வந்து விடறதுக்கு வேண்டி வரலான்னு இருக்கான். பட் தயாங்கோட அம்மா, இல்லை நீ போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இங்கே தயாங்கால இருக்க முடியல. என்னம்மா சொல்கிறீங்க, நான் போகக்கூடாதா? ஆமாடா, நீ போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே தயாங்கோட மூஞ்சியே வாடி போச்சு. நீங்களும் அப்படி தயாங்க பார்க்குறீங்க. இப்போது நீங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கான டைமும் ஆகிடுச்சு இல்லையா? ஸோ இப்போ நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்க. தயாங்கோட மனசு அப்படியே நொறுங்குது. ஐயோ அம்மா நானும் போகிறேம்மா, ப்ளீஸும்மா. நாளைக்கு வேணா போடா, இன்றைக்கி நீ போகக்கூடாதுடா. ஏம்மா இந்த சாஸ்திர சம்பிரதாயம் பிடிச்சிட்டு கட்டிட்டு அழுகுற? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, இதில் என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை. ஃபாரின்லலாம் பார்த்தோன்னா இந்த மாதிரியா இருக்குது. அது ஃபாரின்னு, பட் நம்மளோட கல்ச்சரை நம்ம தானே ஃபாலோ பண்ணோம். அம்மா இதெல்லாம் ரொம்ப ஓவருமா அப்படிங்கிற மாதிரி அழுகாத குறையாக தான் கேட்டுக்கிட்டு இருக்கான். பட் இருந்தாலுமே அவங்களோட அம்மா அனுப்பலை. இப்போ நீங்களுமே உங்களோட வீட்டுக்கு போயிட்டீங்க. வீட்டுக்கு போகணுன்னு காலே தயாங்க தான். பத்திரமா போய் சேர்ந்துட்டியாடி? ஆமாம் தயாங். வயன், நான் வேணா அங்கே வந்துட்டுமாடி, என்னால் இருக்க முடியலடி. என்னால் நீ இல்லாமல் இருக்க முடியாதுன்னு உனக்கு தெரியும்ல. தயாங், அதான் சொல்கிறாங்களா, நீ நாளைக்கு வா. என்னடி நீயும் சொல்கிற நாளைக்கு வான்னு? அப்போது உன் புருஷன் மேலே உனக்கு அக்கறையே இல்லையா? அட லூசு புருஷா, அதான் நான் சொல்கிறேன்ல, பெரியவங்க சொல்கிறாங்கன்னா ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்கும். அவங்க தான் லூசு மாதிரி பேசுகிறாங்கன்னா நீயும் அந்த மாதிரி பேசுகிற, இதெல்லாம் ரொம்ப ஓவரி போடி அப்படின்ட்டு அவன் அழுகிறான். சரி தயாங், சரி சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்ச நேரம் பேசிகிட்டே இருக்கீங்க. எங்கள் தயாங்ண்ணா, நான் வேணா வரட்டுமாடி? ஐயோ தயாங், நீங்கள் இதோட 100 தடவை கேட்டுட்டீங்க தயாங், எத்தனை தடவை சொல்கிறது? நீங்கள் நாளைக்கு வாங்க. சரி எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஃபோனை கட் பண்ணிட்டீங்க. வயன் வயன், என்ன இவ கட் பண்ணிட்டா? இவளுக்கு என் மேலே அக்கறை இருக்குதா என்ன? எனக்கு தூக்கமே வரல, என்ன பண்ணுறது? எனக்கு என் குழந்தைங்களையும் பார்க்கணும், என்னோடய செல்லக்குட்டியும் பார்க்கணும். அப்படின்ட்டு தயாங் அப்படியே அவனோட கார்க்கி எடுத்துகிட்டு இப்போ ஸ்ட்ரைட்டாக அவங்க வீட்டுக்கு தான் வரான். நீங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்படியே பெட்டில் வந்து உட்காடுறீங்க. பார்த்தா கீழே காலிங் பெல் அடிக்கிற சவுண்டு கேட்குது. இங்கே உங்கள் தம்பி தான் போய் டோரை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். பார்த்தா மாமா, ரிஷி மாமா, நீங்கள் இங்கே இல்லை உங்கள் அக்கா அவன் மேலே இருக்கா. சரி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தயாங் அப்படி கொடுக்குறதுன்னு உங்களோட ரூமுக்கு தான் வரான். நீங்கள் அப்படியே அந்த பெட்டில் உட்காந்து, அப்பாடா இப்போ தான் ரொம்ப நிம்மதியாக இருக்குது அப்படின்ட்டு சொல்லும்போது டக்குன்னு டோர் ஓப்பன் பண்ணிட்டு இங்கே தயாங் வந்து நிற்கிறான். தயாங், நீங்கள் எப்போ வந்தீங்க? அப்பா இப்போ தாண்டி கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. தயாங் நீங்கள் தாலிடி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தயாங் அப்படியே உங்கள் பெட்டில் பொத்துன்னு வந்து படுக்கிறான். தயாங், நீங்கள் நல்லா தானே இருக்கீங்க? இப்போ தான் நல்லா இருக்கேன். ஏன்டி உனக்கு புருஷன் மேலே அக்கறையே இல்லையாடி? உன்னை நான் மிஸ் பண்ணுறேன்னு சொல்கிறேன், நீ என்னடா அசால்ட்டாக எனக்கு தூக்கம் வருது நான் ஃபோனை கட் பண்ணேன்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டேன். என்னை பற்றி யோசிக்க மாட்டேன்? இல்லை தயாங், எனக்கும் உங்களை மிஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. பொய் சொல்லாத, அதான் இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கியாக்கும். இல்லைங்க, டயர்டாக இருந்துச்சு, அதனால தான் போய் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வந்தேன். இந்த மாதிரி நொண்டி சாக்கெல்லாம் சொல்லாத அப்படி சொல்லிட்டு இருக்கான். நீங்கள்
தாயம் ஏன் தாயம் வந்ததுமே திட்டுறீங்க? சரி சரி, நான் திட்டலை. சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். நீங்கள் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். ஏதாச்சும் வேணுமா? எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக தான் உங்கள் கூடயே தான், அதுவும் உங்களோட வயிற்று பிடிச்சிக்கிட்டே தான் அப்படியே படுத்து தூங்கி இருந்திருப்பான். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்க அப்படியே உங்களோட பேபி பம்பை பிடிச்சிட்டே அப்படி தூங்குறான். இது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் இது ஒரு மெமரபுளாக இருக்கக்கூடாது சொல்லிட்டு உங்களோட ஃபோனில் அப்படியே கேப்சர் பண்ணுறீங்க. அது அவ்வளோ அழகாக இருக்குது. அவ்வளோ ஒரு குழந்த மாதிரி தயங்கும், குழந்த மாதிரி உங்களோட பேபி பம்பை ஹக் பண்ணிட்டு தூங்குறான். இங்கே நீங்கள் அப்படியே சிரிக்கிறீங்க. அவ்வளோ க்யூட்டாக இருக்குது இந்த 3 குழந்தைங்கள அப்படி சொல்லிட்டு அப்படியே உங்களோட தயங்குமே அப்படிங்கிற மாதிரி கிஸ் பண்ணுறீங்க. உங்களோட வயிற்றுலேயுமே 2 கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே நீங்களும் அப்படியே தூங்கிட்டீங்க. இப்படியே தான் அவங்களோட டேஸுமே ஸ்கிப் ஆகுது. இப்போது உங்களோட டெலிவரி டைம். நீங்கன்னா அந்த வார்டுக்குள்ளேருந்து கத்துன்னு கத்துறீங்க. எங்கள் தவனுக்குமே செம்மையாக கேட்குது. அவனுக்கு அழுகியே வருது. என்னாச்சு, ஏன் இவ்வளோ கத்துறான், ரொம்ப வலிக்குது, அவன் சாரிடி அப்படிங்கிற மாதிரி அவன் அழுகுறான். இப்போ ஒரு வழியாக குழந்தையுமே பிறந்துடுச்சு. இப்போ டாக்டர் அப்படியே அந்த 2 குழந்தையும் தூக்கிட்டு வந்து தேவங்கிட்ட காட்டுறாங்க. 2மே பெண் குழந்தைங்க. தேவங்க அவ்வளோ ஒரு ஹாப்பி. பார்க்க அப்படியே தேவங்க மாதிரியே இருக்குது. இங்கே தேவங்கட அம்மா, தேவங் கண்ணை பாருடா, அப்படியே ஒன்றை மாதிரியே இருக்குது. லிப்ஸை பாருங்க, அப்படியே ஒயன் மாதிரியே இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். இங்கே எல்லோரும் அப்படியே தேவங்கே பார்க்குறான். அவனா அழுகுறான். டாக்டர், ஒயன் இப்போ எப்படி இருக்கா? ஷீஸ் ஆல்ரைட், பயப்படுற மாதிரி எதுவுமே இல்லை, அவங்க ரொம்ப ஆரோக்கியமாக இருக்காங்க. ஒரு 3 ஹவர்ஸில் வந்து ரூமில் ஷிஃப்ட் பண்ணிடுவோம், நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. தேங்க்யூ டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவங்க அப்படியே அந்த குழந்தைங்களே பார்த்துட்டே இருக்காங்க. இப்படியே டைமும் ஸ்கிப் ஆகிடுச்சு. இப்போ உங்களை ரூம்லேயும் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இப்போது ரூமுக்கு வந்து அடுத்த செகண்ட் அவங்க அப்படியே உங்களை ஃபஸ்ட்டு வந்து பார்க்குறான். நீங்கள் அப்படியே உங்களுக்கு வந்து ஃபேஸ்லாம் ரொம்ப ரெட்டிஷாக ஒரு மாதிரி இருக்குது. இதை பார்த்துட்டு என்னாச்சு இவளுக்கு, என்ன ஃபேஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தொட்டு பார்க்குறான். கொஞ்ச நேரத்தில் நீங்களும் அப்படியே கண்ணை ஓப்பன் பண்ணிடுங்க மெதுவாக. தயம் அப்படின்ட்டு அப்படியே அவங்களோட வயிற்றில் அப்படியே கை வைக்கிறீங்க. பார்த்தா ஃப்ளாட்டாக இருக்குது. தயம், குழந்தைங்க. பயப்படாதடி, நம்மளோட குழந்தைங்க பிறந்துட்டாங்க. அப்படியா? எனக்கு குழந்தைங்க? 2மே பெண் குழந்தைங்க. கேர்ள் பேபியா? அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேரும் அப்படியே பார்க்குறீங்க. 2ம் கோரஸாக கத்துது. இப்போ நீங்கள் உங்களுக்கு தான் டபுள்ஸ் வேணும், ட்ரிபிள்ஸ் வேணும் சொன்னீங்கல்ல, இனி நீங்களும் என் கூட சேர்ந்து இருந்து குழந்தைங்கள கவனிக்கிறீங்க, ஓகேவா? இதெல்லாம் சொல்லணுமா வயன்? உன்னை இந்த ஒரு 10 மாதம் எவ்வளோ தாங்குன எனக்கு குழந்தைங்கள தாங்க முடியாதா? அது என்னோட குழந்தைங்க, நான் பார்த்துக்கிறேன்டி, உனக்கு நான் வேலையே வைக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நீங்களும் பார்க்க தானே போகிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஸோ இப்போது டைம் ஸ்கிப். ஒரு 3 months லேட்டர் எங்கள் தான் ஒரு குழந்தைய கையிலையும் இன்னொரு குழந்தைய மடியிலையும் வச்சு ஆட்டிக்கிட்டே இருக்கான். இங்கே நீங்கள் அப்படியே சாப்பிட்றீங்க. என்ன செய்யும், ரொம்ப பார்த்துக்கிற போல், சீக்கிரம் வாடி, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குடி, தூக்கமாக வருதுடி. இப்போ தெரியுதா, இதில் சார் ட்ரிப்பிள்ஸ் வேறு கேட்குறீங்க. சும்மாறி நீ வேறு அப்படின்ட்டு எங்கள் தயாங்க அப்படியே பார்க்குறான். ஏன்னா குழந்தைங்க சும்மா அழுதுகிட்டே இருக்குது. நீங்கள் இப்போ தான் சாப்பிட போயிருந்துருப்பீங்க, மறுபடியும் அழுக ஸ்டார்ட் பண்ணுது. ஐயோ மறுபடியும் பாப்பா அழுகுதுடி, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் இதை வந்ததும் ஃபீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கடைன்னு சாப்பிட்டுக்கிட்டு இப்போ வர்றீங்க. அந்த தேவங்களோட மடியில் இருந்த குழந்தை தான் அழுதுருந்துருக்கோம். இப்போ நீங்கள் அச்சோ இன்னும் தூங்கும், அம்மாவை தேடினீங்களா? ஓகே, அம்மா வந்துட்டால, நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணிகிட்ருக்கீங்க. எங்கள் தயம் இன்னொரு குழந்தைய வச்சு தட்டி தூங்க வச்சுக்கிட்டே இருக்கான். அந்த பாப்பாவும் தூங்கிடுச்சு. அப்படியே தொட்டிலில் போட்டுட்டு அவனும் அப்படியே உங்ககிட்ட வந்து உட்காந்துருக்கான். இங்கே உங்ககிட்ட இருக்க பாப்பா அப்படியே மில்க் சக் பண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்குது. இங்கே தான் அப்படியே குருன்னு பார்க்குறான். ஏன்டா பாப்பா பால் குடிச்சிட்டு இருக்கும்போது குருன்னு பார்த்தா பாப்பாவுக்கு வயிறு வலிக்காது? ஏண்டி என்னை பார்த்தா உனக்கு அப்படி தெரியுதா? ஆமாம், அப்படி தான் தெரியுது. ஆமாம், மூக்கு மொழியும் அப்படி தான் இருக்குது. என்னடி ரொமான்டிக்கை கூட பார்க்கக்கூடாதா? நீ என்ன ரொமான்டிக்காவை பார்த்த விட்டால் முழுங்கிடலாம் மாதிரி தானே பார்த்துட்ருக்க? ஏன் நீ என்னை ரொம்ப டேமேஜ் பண்ணுறடி?
நீ அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தா நான் அப்படி தான் பேசுவேன் அப்படின்ட்டு இங்கே நீங்கள் 2 பேரும் பேசிகிட்டே இருக்கும்போது பாப்பாவும் ஒரு வழியாக தூங்கிட்டான். அப்பாடா 2 பாப்பாவும் தூங்கிட்டாங்க. ஐயோ அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே இருக்கிறீங்க. அப்போ தயம் சரி இரு, நான் பாப்பா கொண்டு போய் தொட்டிலில் கடத்திட்டு வரேன். சரி ஓகே அப்படி சொல்லிட்டு 2 பாப்பாவும் தொட்டியில் தான் போட்டிருக்காங்க. இங்கே நீங்கள் அம்மா ரொம்ப டயர்டாக இருக்குது. நீங்கள் அப்படியே அந்த பெட்டிலே படுத்துட்டீங்க. அப்பா முடியலடா, என்னாலையும் தாண்டி முடியலை. ரொம்ப டயர்டாக இருக்குல்ல? ரொம்ப டயர்டாக இருக்கு வயன். போய் ரெஸ்ட் எடுடா, ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன். அதுக்கு இல்லை. அப்புறம் என்ன? அது என்ன? அது அது என்னடா சொல்லு. எனக்கு டெம்ட் ஆகிடுச்சிடி. ஏன்னா இல்லை, பாப்பா மில்க் சக் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தாளா, அதை பார்க்கும்போது எனக்கும் அப்படி சாப்பிட்ணும் போல இருக்குது. இங்கே பாரு, இந்த மாதிரி வேலையெல்லாம் நீ யோசிச்சு கூட பார்க்காத, பிச்சு போடுவேன். என்ன பிச்சு போடுவியா? ஏய் என்னாடி, அதெல்லாம் முடியாது, எனக்கு வேணும். அது பாப்பாக்காகடா. பாப்பாக்காக இருந்தாலும் நான் இல்லாமல் பாப்பா வந்துடுமா? இருந்தாலும் பாப்பா பசிக்கும். பசிச்சா நான் என்ன கொடுக்குறது? அது அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. என்னடா பேசுகிற? பாப்பா எழுந்து பாலுக்கு அழுதா நான் என்ன பண்ணுறது? அதெல்லாம் அழுகலாம் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் அப்படியே உங்கள் மேலே ஓவர் ஆகுறான். ஆக்சுவலி உங்களுக்கு வந்து மில்க் வந்து ஃப்ளோ ஆகிட்டே இருக்குது. ஏன்னா ஓவர் ஆயிடுச்சு அப்படின்னா ஃப்ளோ ஆகும்ல, ஸோ அந்த மாதிரி ஃப்ளோ ஆகிக்கிட்டே இருக்குது. ஏண்டி இப்படி வேஸ்ட்டாக போகிற விடலாமா? என்கிட்ட சொன்னால் உனக்கு இந்த மாதிரி வேஸ்ட்டாக போகுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சப் பண்ணுறான். என்கிட்ட சொன்னால் இப்படி வேஸ்ட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ட்ரெஸ்ஸை மேலே ஓய்த்திட்டு அப்படியே சக் பண்ணுறான். நீங்கள் தயம் என்ன பண்ணிகிட்ருக்க? சக் பண்ணிகிட்ருக்கான் தொல்லையாடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் சக் பண்ணிகிட்ருக்கான். ஆக்சுவலி அவங்களுக்கு வந்து ரொம்ப ஃப்ளோவாக போகிறதுனால லைட்டாக கொஞ்சம் பால் கட்டுற மாதிரி இருந்திருக்கும், லைட்டாக அவங்களுக்கு வலிச்சிருந்துருக்கும். பட் இருந்தாலும் உங்கள் பொண்ணு வந்து கொஞ்சம் குடிச்சிருந்துருப்பாள்ல, ஸோ அதனால் அவங்களுக்கு வெயின் கம்மியாக இருந்திருக்கும். இப்போது தயவங்க வேறு நல்லா சக் பண்ணி எடுக்கிறான். அவங்களுக்கு ஏதோ ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. இங்கே தயவுக்குமே அதே மாதிரி தான் 2 சைடும் சக் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கான். 2 சைடும் வேணாண்டா, அப்புறம் பாப்பா எழுந்துட்டானா 2 பேரும் ஹேண்டில் பண்ண ரொம்ப கஷ்டம்டா. ப்ளீஸ்டா ஐயோ ப்ளீஸ்டி, எனக்கு இன்றைக்கி மட்டும் நீ எதுவும் சொல்லாது அப்படி சொல்லிட்டு தயாங் செம்மையாக சக் பண்ணிகிட்ருக்கான். இங்கே நீங்கள் அவங்களுக்கு மார்னிங் ஆகுது, பட் இருந்தாலும் கண்ட்ரோல் கரோ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க. தயாங் சக்கெல்லாம் பண்ணிவிட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுடி. போடா அப்படின்னு நீங்கள் அவனை தள்ளி விடுங்க. எங்கே போகிறது? அதெல்லாம் முடியாது, இன்றைக்கி எனக்கு வேணும். ஏன்னா என்ன வேணும்? எத்தனை மாதமாக எனக்கு காய போட்டுருன்னு உனக்கு தெரியுதா? தெரியலையே. இதெல்லாம் ரொம்ப ஓவரி. பாப்பா பிறக்கிற வரைக்கும் இது வரைக்கும் நான் ஒன்றுட்டோம், எப்போவாச்சும் பண்ணியிருக்கோமா? இல்லை இன்றைக்கி பண்ணலாமே, அதான் டாக்டர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் என்ன? இருந்தாலும் வேணாம் தான். இல்லை இப்போ தான் ட்வின்ஸு, இப்போ நீ ஏதாவது பண்ணி அதுக்கப்புறம் மறுபடியும் வந்துருச்சுன்னா ஹேண்டில் பண்ணுறது கஷ்டம் தயம். அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு இதுக்கப்புறம் என்ன, உங்கள் 2 பேருக்கும் மேக் அவுட் தான் நடக்குது. இப்படியே மேக் அவுட்டுமே ஸ்டார்ட் ஆகுது. பாப்பா 2 செம்மையாக தூங்கிட்டுருக்கு. இங்கே நீங்கள் 2 பேரும் செம்மையாக மேக் அவுட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அந்த டைமில் தயம், உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் தெரியுமா வயன்? இப்படி இருந்து நம்ம எத்தனை மாதம் ஆச்சுல்ல? ஆமாம் தயம், நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்களுமே சேர்ந்து தான் ரைட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன, 2 பேரும் நல்லா மேக் அவுட் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் அவங்களோட டேஸஸ் ரொம்ப லவ்லி டவ்லியோ ரொம்ப ரொமான்டிக்காக இடக்கிடக்க இந்த மாதிரி மேக் அவுட்லாம் நடந்துக்கிட்டு பாப்பாவும் நல்லா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போது பாப்பாவுக்கு ஒரு 9 months இருக்கும். இப்போ நீங்கள் தயம் என்னாச்சுடி? என்னன்னு தெரில தயம், எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்னாச்சு? இல்லை எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மயங்கி தயம் மேலே விழுந்துட்டீங்க. ஒயன் என்னாச்சுடி அப்படின்ட்டு அவன் அப்படியே அம்மாவெல்லாம் கூப்பிட்றான். அம்மா இங்கே பாரும்மா, ஒயன் மயங்கி விழுந்துட்டா. என்னடா சொல்கிற? ஆமாம்மா இங்கே வாமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூப்பிட்டுட்டு
என்னன்னு தெரிலம்மா, மயங்கி விழுந்துட்டாம்மா. சரி சரி பதட்டப்படாத, டாக்டரை கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரை கூப்பிட்டு இப்போ டாக்டர் வந்து செக் பண்ணுறாங்க. அந்த டாக்டர் அப்படியே தயவாங்கே பார்க்குது. என்னாச்சு டாக்டர், அவள் நல்லா தானே இருக்கா, அவளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? அவங்க நல்லா தான் இருக்காங்க. ஷீஸ் ஆல் ரைட். அப்பா, நான் கூட பயந்துட்டேன் டாக்டர். அண்ட் கங்க்ராச்சுலேஷன் மிஸ்டர் கிம் தயாங். அகெயின் நீங்கள் அப்பா ஆகிட்டீங்க. ஏன்னா அப்படின்ட்டு இங்கே தயாவோட அம்மா செம்ம ஷாக்கு. என்ன டாக்டர் சொல்கிறீங்க, என் மருமக மறுபடியும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளா? ஆமாம் மிஸ்டர் கிம் தயாங். ஈவினிங் போல் வயனை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வாங்க. ஓகே டாக்டர் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ டாக்டர் அங்கேருந்து போயிட்டாங்க. இங்கே அவங்க அப்படியே அவங்க அம்மாவை பார்க்குறான். அதே மாதிரி தான் அவங்க அம்மாவும் பார்க்குது. என்னடா இது, இல்லைம்மா நீ மறுபடியுமே பாட்டி ஆகிட்ட, எனக்கு சந்தோஷந்தான். ஆனால் இப்போ தான் உன் குழந்தைக்கு 9 மாதம்தான் ஆகுது, அதுக்குள்ளே அடுத்த குழந்த அப்படின்னு சொல்லும்போது இங்கே தேவங்க அப்படியே ஷையாக ஆகுது. சரி சரி சந்தோஷமாக இருந்தால் சரி தான் அப்படின்னு சொல்லிவிட்டு தேவங்க நம்ம அப்படியே போயிட்டாங்க. இப்போ நீங்கள் அப்படியே மெதுவாக கண் ஓப்பன் பண்ணுறீங்க. வயன் எப்படி இருக்க, நல்லா தானே இருக்க? நான் நல்லா தான் இருக்கேன். என்னன்னு தெரியல, எனக்கு ஒரு மாதிரி தலையெல்லாம் வலிக்குது, டயர்டாக இருந்த மாதிரி இருக்குது. அதெல்லாம் அப்படி தாண்டி இருக்கும். என்னாச்சு வயன்? வயன் நீ அம்மா ஆயிட்டடி. அதான் நான் ஆல்ரெடி அம்மா தானேங்க, ஏன் அப்படி கேட்குறீங்க? இல்லை மறுபடியுமே நீ அம்மா ஆயிட்ட அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் அப்படியே தயவங்க பார்க்குறீங்க. தயவங்க அப்படியே சிரிச்சுக்கிட்டே உங்களை பார்க்குறான். ஏன்னா மறுபடியும் அம்மா ஆயிட்டேன்னா அப்போ நான் ப்ரெக்னென்ட். நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க? அவங்க என்ன சொல்கிறீங்க? நம்ம குழந்தைக்கு இப்போ தான் 9 மாதம் ஆகுது, அதுக்குள்ளே அடுத்த குழந்தை? ஆமாம், அதான் எனக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது. ஐயோ அப்படின்ட்டு எங்க நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. ஏன்டி அப்படி பார்க்குற? இல்லை தேவம், நீ சேஃப்டி யூஸ் பண்ணி தானே பண்ண, அப்போ எப்படி? இல்லைடி, சம்டைம்ஸ் சேஃப்டி காலி ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு சேஃப்டி யூஸ் பண்ணாமலும் பண்ணியிருக்கேன். ஐயோ தயம், என்ன பண்ணி வச்சுருக்க? ஏன்டி அதனால என்ன? மறுபடியும் ஒரு குழந்தை நல்லா தானே இருக்கும். என் ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சியோட வலி எனக்கு தானே தெரியும், நீ அசால்ட்டாக பண்ணிட்டு போயிடுவ, எனக்கு தானடா வலிக்கும் அப்படின்னு சொன்னதும் இங்கே பாருடி, உன் ஃபர்ஸ்ட்டு ப்ரெக்னென்சியில் நான் எப்படி உன்னை பார்த்துக்கிட்டேனோ அதை விட அதிகமாக ரொம்ப 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 நல்லா பார்த்துப்பேன்டி அப்படின்னு சொன்னதும் நீங்கள் அப்படியே அவனே பார்க்குறீங்க. என்ன நம்பிக்கை இல்லையா? அப்படிலாம் இல்லை, நீ பார்த்துப்ப. இருந்தாலும் என்ன இருந்தாலும் ஒன்றும் இல்லை. சரி சரி நீ அதை பற்றிலாம் யோசிக்காத, டாக்டர் நம்மளை ஈவினிங் ஹாஸ்பிட்டல் வர சொல்லியிருக்காங்க. சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது டைம் ஸ்கிப். இப்போ நீங்கள் 2 பேரும் லைக் தயவாங்க அப்படியே உருட்டிட்டு தான் வந்திருப்பான். நீங்கள் தயவாங்க தயவு செஞ்சு ஸ்பீடாக போ தயவாங்க ப்ளீஸ், என்னால் சுத்தமாக முடியல தயவாங்க சொன்னதோ தயவாங்க கொஞ்சம் ஸ்பீடாக வந்து இப்போ ஹாஸ்பிட்டல் வந்து ரீச் பண்ணியாச்சு. இப்போது ஹாஸ்பிட்டலில் உங்களுக்கு லாஸ்ட் டைம் பார்த்துருந்தா அதே கைனகாலஜிஸ்ட்டு தான். உங்களை பார்த்ததும் வயன் மறுபடியும் இல்லை, மறுபடியும் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேனா டாக்டர் அப்படின்னு சொன்னதும் எங்கள் டாக்டர் அப்படியே தயவாங்க பார்க்குறாங்க. தயவாங்க அப்படியே சிரிச்சுக்கிட்டு ஆமாம் டாக்டர், மறுபடியும் என் ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. அப்புறம் தயம் இந்த தடவை என்ன ட்வின்ஸா, ட்ரிபிள்ஸா இல்லை குவாட்ரேட்ஸா? ஐயோ டாக்டர், குவாட்ரேட்ஸ்க்கெல்லாம் வாய்ப்பே இல்லை டாக்டர். மேபி ட்வின்ஸ் இல்லைன்னா சிங்கிள் குழந்தையாக இருந்தாலும் நான் அக்செப்ட் பண்ணிக்கலாம். சரி செக் பண்ணிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அவங்கள கூட்டிகிட்டு போய் செக் பண்ணுறாங்க. டாக்டரே செம ஷாக்கு. நீங்கள் அப்படியே டாக்டரோட ஃபேஸை பார்த்துட்டு என்னாச்சு டாக்டர், ஏதாச்சும் பிரச்சனையா? இல்லை வயன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு இப்போது 2 பேரும் வந்து உட்காடுறீங்க. இங்கே தயாங் டாக்டர் என்னாச்சு? மிஸ்டர் கிம் தயாங் சொல்லுங்கள். ஆக்சுவலி உங்களுக்கு வந்து ட்ரிபிள்ஸ் அப்படின்னு சொன்னதும் இங்கே தயாங்கோட ஃபேஸில் அவ்வளோ சந்தோஷம். என்ன டாக்டர் சொல்கிறீங்க, ட்ரிபிள்ஸா? ஆமாம், நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே உங்களுக்கு ட்ரிபிள்ஸ் தான். ஐயோ ஒயன் கேட்டியாடி, ட்ரிபிள்ஸா? அவங்க அப்படி திரும்பி ஒயனை பார்த்தா ஒயன் அப்படி செம்ம ஷாக்கு. அது ட்ரிபிள்ஸா? ஐயோ
அப்படின்ட்டு. உங்களுக்கு என்ன பிரச்சனைனா ஆல்ரெடி 2 குழந்தைங்க இருக்குது, அந்த குழந்தைங்களே உங்களால் ஹேண்டில் பண்ண முடியல, இப்போது 3 குழந்தைங்க கூட எக்ஸ்ட்ரான்னு சொல்லும்போது உங்களுக்கு அந்த மென்டல் ப்ரெஷரை நினைக்கும்போது தான் அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இங்கே தயம் டாக்டர் ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். தேங்க்ஸ் எனக்கு சொல்லாதீங்க, உங்கள் ஒய்ஃப்க்கு சொல்லுங்கள் அப்படி சொல்லிவிட்டு இப்போது 2 பேரும் அப்படியே அங்கேருந்து வெளியில் வரீங்க. இங்கே தயம் காரில் செம்ம ஹாப்பியாக இருக்கான். இங்கே நீங்கண்ணா பேரஞ்ச மாதிரி உட்காந்துருக்கீங்க. இதை பார்த்துட்டு தயம், ஏய் என்னாச்சுடி, சந்தோஷமான விஷயம் இருக்குது, நீ என்னடானா பேரஞ்ச மாதிரி உட்காந்துருக்க. தயம் ஆல்ரெடி நமக்கு 9 மாதத்தில் 2 குழந்தைங்க இருக்குது, இதுக்கப்புறம் ஒரு குழந்தைங்கன்னா கூட பரவாயில்ல, ட்ரிப்பிள்ஸ்டா எப்படிடா ஹேண்டில் பண்ண போகிறோம், எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. எதுக்கு நீ பயந்துக்கிட்டு இருக்க, அதான் நான் இருக்கேன்ல, நான் பார்த்துக்கிறேன். நீ பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு தான் நான் இவ்வளோ தூரம் வந்து நிற்கிறேன், லூஸு போடா அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவனை அடிக்கிறீங்க. என்னடி என்னாச்சு உனக்கு? அது என்னோடய ஃபர்ஸ்ட் ப்ரெக்னென்சி இருக்குல்ல, ஸோ அந்த வலியெல்லாம் நினைக்கும்போது இப்போ வரைக்கும் என்னால் தாங்க முடியல. இப்போது ட்ரிப்பிள்ஸு, ஐயோ அதை நினச்சி கூட பார்க்க முடியல. எங்கே பாரு, எல்லாமே நல்லபடியாக நடக்கும். நீ நல்லா சொல்லு, நீ பண்ண வேலையால் தான் நான் இப்போ இப்படி வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவன் சிரிச்சுக்கிட்டே, சரி விடு, அதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் சகஜம், ரொம்ப பேசுகிறத நீ ரொம்ப பேசுகிற அப்படி சொல்லிட்டு இப்போ நீங்களுமே இப்போ வீட்டுக்கு வந்துட்டீங்க. வீட்டில் ட்ரிப்பிள்ஸுன்னு சொன்னதுமே எல்லோரும் செம்ம ஷாக்கு. என்ன மாப்பிள்ள சொல்கிறீங்க, ட்ரிப்பிள்ஸா? ஆமாத்த அப்படின்னு நீங்கள் உங்கள பார்த்தா உங்களால் எதுவுமே சொல்ல முடியல, தலையை குடிச்சிக்கிட்டீங்க. நீங்கள் தயாங்க அப்படியே சிரிச்சுக்கிட்டே எல்லாம் ஹாப்பியாக சொல்லிக்கிட்டு இருக்கான். ஸோ இப்படியே தான்டா உங்களுக்கு செகண்ட் டெலிவரியுமே நடந்திருக்கும். அதில் வந்து ஒரு பெண் குழந்தை 2 ஆண் குழந்தை, அவ்வளோ அழகாக இருக்குது. லைக் தயாங் மாதிரியே உங்களை மாதிரியும் பொண்ணு இருக்கா, நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கா. ஸோ இப்படியே தான்டா ஒரு 3 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்துக்கலாம். 3 இயர்ஸ்க்கு அப்புறம் இங்கே உங்களோட ஃபஸ்ட்டு 2 குழந்தைங்க வந்து உங்களோட 3 குழந்தைங்க கூட விளையாடிக்கிட்டே இருக்குது. இங்கே நீங்கள் கிச்சனில் இருந்து சப்பாத்தி பசஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ பின்னாடியே வந்து தயாங் அப்படி ஹக் பண்ணுறாரு. என்ன தயாங், லவ் யூ. என்னடி வர உன்னோட லவ் யூவில் உப்பு சப்பே இல்லை தெரியுமா, அதுக்காக என்ன உப்பாக வாங்கி போட முடியும், போடி அப்படி சொல்லிட்டு அவன் போகும்போது நீங்கள் அப்படியே அவனை திருப்பி, என்னாச்சு, ஐ மிஸ் யூ. நான் தான் உன்னை மிஸ் பண்ணிகிட்ருக்கேன். வீட்டில் இருக்க வேலையெல்லாம் பார்த்து முடிக்கிறதுக்கே எனக்கு ரொம்ப டைம் ஆகிடுச்சு. உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே ரொம்ப ரேரில். நானும் ஒன்று ரொம்ப மிஸ் பண்ணுறேன் தயாங்க அப்படி சொல்லிட்டு அப்படியே 2 பேரும் ஹக் பண்ணிட்டே இருக்கும்போது, அம்மா அப்பா என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படி சொல்லிட்டு 2 குழந்தைங்க, ஃபஸ்ட்டு உங்களுக்கு 2 குழந்தைங்க பிறந்திருக்கோம்ல, ஒன்று வந்து தாரா, இன்னொன்று வந்து லாரா அப்படிங்கிற மாதிரி தான் குழந்தைங்களோட நேமு. இங்கே நீங்கள் என்னாச்சு? இல்லை, தம்பி பாப்பாலாம் தூங்கிடுச்சு, ஆனால் தங்கச்சி பாப்பா தான் தூங்கவே இல்லை, எனக்கு என்ன பண்ணணுமே தெரிலம்மா. சரி அம்மா பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து சப்பாத்தி போட்ட கையோட அப்படியே எழும்பி அங்கே போய் எட்டி பார்க்குறீங்க. பார்த்தா பாப்பா வந்து டாய்ஸ் கூட விளையாடிக்கிட்டு இருக்கு. சரி விளையாடிக்கிட்டு தானே இருக்கார், நம்ம வேலையை பார்ப்போம் சொல்லிட்டு நீங்கள் போய் வேலையை பார்க்க போகிறீங்க. இது எல்லாத்தையுமே தயாங்க பார்த்துக்கிட்டே தான் இருக்கான். வயன், உன்னை நான் ரொம்ப கஷ்டப்படுத்துகிறேன் ஆடி. என்ன தயாங்க சொல்கிற, நீ எப்படி என்ன கஷ்டப்படுத்துவ? இல்லை, நீ இந்த குழந்தைங்கள பார்க்குறதுலேயே ரொம்ப பிஸியாக இருக்க. ஆமாம், குழந்தைங்க தானே நமக்கு முக்கியம். அப்போது நான் உனக்கு இல்லையா ஒயன்? அப்படின்ட்டு நீங்கள் பார்க்குறீங்க. அவர் க்யூட்டாக லிப்ஸை பிதுக்கி வச்சுட்டே சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே சிரிச்சுக்கிட்டு, என் க்யூட் புருஷா, ஃபஸ்ட்டு எப்போவுமே நீ தான், ஓகேவா? லவ் யூ அப்படி சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் அப்படியே பேசி சிரிச்சிட்ருக்கீங்க. இந்த மாதிரி தான்
உங்களோட லைஃப் ரொம்ப அழகாக போகுது. தேவங்க வந்து ஆஃபீஸை வந்து ஏதாச்சும் இம்பார்ட்டன்ட் மீட்டிங்னா மட்டும்தான் அவர் போவார், அதர்வைஸ் அவர் போக மாட்டார், இங்கேயே செட்டில் ஆகிட்டார். ஸோ இப்படியே தான்டா உங்களோட லைஃப் ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப ரொமான்டிக்காக 5 குழந்தைகளுடன் ரொம்ப அருமையாக வாழ்ந்துட்டுருக்கீங்க. எல்லாருமே அப்படியே உங்களே பார்த்து வியக்கிறாங்க. 5 குழந்தைங்க எப்படி சமாளிக்கிறான்னு தெரில அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இப்படியே அவங்க ரொம்பவே சந்தோஷமாக ரொம்ப அழகாக இருக்காங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். லாஸ்ட் 2 வீடியோ உங்களை ரொம்ப அழுக வச்சிட்டேன்ல, ஸோ அதனால தான் இந்த மாதிரி போட்டேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருச்சுன்னா லைக் அண்ட் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. எனிவைஸ் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் அவங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறேன். அது வரைக்கும் பாய்.